விவசாயத்திற்கு அது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் சென்னை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் நமது கொங்கு மண்டலத்தின் ஈரோடு, கரூர், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் பல லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குவது இந்த காவேரி தாய்தான். ஹலோ ஆல், வெல்கம் டு மக்கள் சமூக உரிமை இயக்கம், பீப்புள்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் மூமெண்ட். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சமத்துவம், நீதி, ஒற்றுமை, கல்வி, உரிமை, அனைவருக்கும் சம உரிமை, அனைவருக்கும் சம வாய்ப்பு, அனைவரும் ஒன்றாக முன்னேறுவோம், இந்த ஒரு கான்செப்டில் நம்மளோட சேனல் இயங்க போகுது. இது காலம் கடந்து இந்த சேனல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் என்னோட கைகூர்ந்து மக்களுக்காக போராடுவோம். ஸோ மக்களுக்கான ரைட்ஸை நம்ம வாங்கி கொடுப்போம். பொலிட்டிக்கலோட பார்வையை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மக்கள் சம உரிமை இயக்கத்தோட தன் நிலைப்பாடாக இருக்கும். இப்போது ப்ரீவியஸாக ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக மாண்புமிகு உறுப்பினர் கே. நித்யானந்தம் அவர்கள் ஒரு 2 டாபிக் 2 பாயிண்ட்ஸ் முன்னாடி வைக்கிறாரு. ஒன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா மேகதாது விஷயத்தில் மெத்தன போக்காக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. ஓகே, தென் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேசஸ் சொல்கிறாரு. ஈரோடு, திருப்பூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல் அண்ட் கரூர், இதை கொங்கு மண்டலம்னு சொல்கிறாரு. இது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம். ஸோ அது கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட உரிமையும் நமக்கு கொடுக்கணும். அவங்களோட வாழ்க்கையும் நம்ம சொல்லணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக ஒரு கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறத ஒரு ரைட்டான வேவாக இருக்காது. இது ஃப்யூச்சரில் மிஸ்லீடிங் பண்ணக்கூடும். நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு மெத்தனை போக்காக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயத்தை மக்கள் மேலே திணிக்காதீங்க. இது பிற மக்களுடைய லெகசி அண்ட் ஹிஸ்டாரிக்கலை ஸ்டீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஸோ ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த மக்களுக்காக நீங்கள் பேசாமல் அனைவருக்கான உறுப்பினராக பேசுகிறது எங்களுக்கு மகிழ்விக்கும். ஸோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். பட் மறுபடியும் இந்த மாதிரி பேசுகிறது எங்களால் ஒப்புக்கொள்ள முடியாது. நன்றி.